நாம் வாசித்தோம். மொழி பேசும்படியாக அதை நோக்கி இந்த நாளுக்கு ஆழமாக பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல இந்த காலமாய் பார்த்து வருகிறோம். நம்முடைய நாளே இதனாலே நம்மோடு பேசும்படியாக தந்தைய ஆவியாக நம்மோடு இடம்பெறும்படியாக பாஸ்டர் நம்மோடு பேச அந்த என்ன சித்தமாக அப்படி நம்ம பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Stotram, stotram, stotram. நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. அப்பா இவற்றுமான எங்களுக்கு இடப்பட்டோம் இனி உங்களுக்கு வழிநடத்த முடியாது பேசுகிற வார்த்தைகள் நீங்க பேச முடியாது காண முடியாத அப்ப வந்தோரமா செல்லாமடிக்கு ஆசிரியப்பட்டு செல்ல முடியாது செபிக்கிறோம். நாட்டு பிடிக்கிறவங்க ஆத்மாவினாக பலப்பட முடியாது செல்லுகள் பலப்பட முடியாது செபிக்கிறோம். దేవుడు ఆయన తావే స్తోత్రమే ప్రేరణ కడియట్రియాస్తుగా எல்லா శరీర బలహీనతలను ఏర్చుకోవడానికి కర్తకామే బలకాల డెగబియా చెప్పింది ఎరాసిరోదియు ఆశీర్వాద నామమున యేసు నామమున నలుగుబావే ఆమేన్. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இந்த நாளில் நாம் கடந்த நேற்று தினத்துல என்னத்தை குறித்து பார்த்தோம்? பாவம் என்றால் என்ன? அப்போ பாவத்துக்குரிய காரியத்தை நாம் என்ன பண்றோம்? முதல் நியாயப்பிரமாணத்தினுடைய வேறுபாவம், இரண்டாவது அநீதிக்குரிய பாவத்தை குறித்து பார்த்தோம். அடுத்து நன்மை செய்யாதிருந்தால் அது பாவத்துக்கு பார்த்தோம். இன்னைக்கு அதனை தொடர்ச்சியாக நாம் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கிறோம். இன்னைக்கு நாம் வேதத்திலிருந்து நாம் கடந்த நாட்களில் வாசித்த வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் போகிறோம். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எடுத்து வாசித்த யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனது கருத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது.
அல்லேலூயா. இங்க இந்த வசனத்தை பார்க்கும்போது அது சொல்லுகிறது, அந்த 14 வசனத்தை வாசிக்க சொல்றாங்க. உங்கள் இருதயத்திலே உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவம். இப்போ பொய் சொல்லுகிறது நிறைய காலத்துல பார்த்தோம், நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அப்போ முதலாவது பாவம் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது, இரண்டாவது அநீதிக்குரிய பாவம், நன்மை செய்ய பாவம். இப்போ சத்தியத்துக்கு விரோதமாய் செய்கிறது பாவம். அப்ப சத்தியத்துக்கு விரோதமாய் செய்கிறது என்ன பாவம் பார்த்தா பொய் சொல்கிறது, ஏமாத்துகிறது, இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை பார்த்துக்கணும். இவர்கள் நாம் செய்யாதபடி நாம் என்ன பண்றோம்? 18 சொல்றாரு, 18ல நீதியாகி கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்ப நாம அந்த சத்தியத்துக்கு விரோதமாய் பேசாமல் நன்மை செய்வோம். ஆனா நாம் அந்த நிறைய பார்த்த வசனங்களுக்கு நடந்து கொள்வோம்னால் அப்போ நாம் சமாதானத்துக்குரியவர்களாய் என்ன பண்றோம்? மாறி விடுகிறோம். அப்போ தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டுமா? பாவத்தின் விலகி நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானா நாம் என்ன செய்ய? சத்தியத்துக்கு உட்பட்டவர்களாய், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் காணப்படும் போது நாம் பாவம் செய்யாதவர்களாய் மாறுவது. பாவத்தை செய்கிறது ஒருவேளை நாம் செய்கிறது, ஒருவேளை வெட்டுகிறது, குத்துகிறது, அல்லது ஒருவேளை தீய செய்கிறது அல்ல, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அப்ப அந்த பாவத்தை செய்கிறது வேதம் சொல்லி நீங்கள் போய் சாட்சி சொல்லாதீர்கள், நீங்க மறுவுக்கு இச்சையாதீர்கள், நீங்க என்ன செய்யுங்க? துரோகம் பண்ணாதீர்கள், நீங்க நன்மை செய்கிறார்கள். இதெல்லாம் நாம் செய்கிறது, நாம் அதை செய்யும் போது தேவனுடைய வார்த்தைக்கு மீறுகிறோம். அப்ப மீறும்போது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறோம். அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறும்போது பாவம் செய்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாம் பாவத்தை செய்கிறதான மனுஷன் எவனும் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாது. அப்ப தேவனுடைய நீதி நிறைவேற்றமானால் அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் உட்பட்டவர்களாக உட்படும் போது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் பாவத்துக்கு விலகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோம். தேவனுடைய நீதி நிறைவேற்றும் போது சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. இதுதான் நாம் சமாதானத்துக்குரிய வார்த்தைகளை நாம் பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதுனால பாவம் செய்கிறோம். அதை மீறாதபடி அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் சமாதானத்துக்கு உட்பட்டவர்களா மாறி விடுகிறோம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இங்கு சொல்கிறது, சமாதானத்துக்கு எதுவாக நாம் அந்த வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுத்தப்பட வார்த்தைக்கு உட்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்கிறது. அப்போ நாம் பாவம் செய்வது என்ன சொல்லப்படுது? வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிறது பாவம். எங்க பார்க்கிறோம்? அடுத்த வருஷத்தை வாசிக்க நீதிமொழி புத்தகம் 24:9 வாசிக்க நீதிமொழி புத்தகம் 24:9 தீய நோக்கம் பாவம். இப்போ இன்னைக்கு பார்த்தது, முதல்ல பார்த்தது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது, அது அநீதியான காரியம், நன்மை செய்யாதது பார்த்தோம். இப்போ வார்த்தை மீறுகிறது பாவம். இரண்டாவது என்ன சொல்றது? தீய நோக்கம் பாவம். அப்போ முதல்ல இன்னைக்கு நாம் பார்க்கிறது என்ன இருக்கிறது? வார்த்தையை மீறுகிறது பாவம். இங்க தீய நோக்கம் என்ன இருக்கிறது? பாவமா இருக்கிறது. அப்ப தீய நம்முடைய நோக்கங்கள் நல்லா கவனிங்க. நோக்கம் என்பது நம்முடைய சிந்தையில் அநேக காரியங்கள் நம்ம ஒருவரு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படும் நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய செயல்பாடுகள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படும் போது அப்போ தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு மீறுகிறது மாத்திரமல்ல, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு வெளியானவர்களாய் காணப்படுகிறோம். நியாயப்பிரமாணம் உட்படாதபடிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு வெளியாக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். வெளியாக்கப்படுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தீய நோக்கமுள்ளவர்களாய் மாறுகிறார்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மாறுகிறார்கள். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்து இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5:28. ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனோ இருதயத்தில் அவனோடு விபச்சாரம் செய்யலாயிற்று. உன்
உண்டாயினால் வலதுகல் உனக்கு இடதல் உண்டாயினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. அதை பிடிக்கி எறியும் போது உன் சரீரம் முழுவதும் உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் நிலத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயங்களில் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப் போவது ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாய் இருக்கும். உனக்கு என்னவா இருக்கும்? நலமா இருக்கும். அப்ப என்ன சொல்றதுன்னா, உன்னுடைய அவைகள் எதுவும் தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுவதால் அதை எடுத்துக் கொடுக்கிற பார்க்கலாம். நீ அதை வைத்துக் கொண்டு நரகத்துக்கு போவதை பார்க்கலாம். நீ அதை இல்லாத நீ என்ன பண்ணலாம்? பரலோகத்துக்கு போகலாம். அப்போ தீய நோக்கம் சிந்தை என்னன்னு சொன்னா, நம்முடைய பார்க்கிற பார்வையே பாவத்தை உண்டு பண்ணுகிறது. நம்முடைய நோக்கமே தேவனுக்கு விரோதமான பாவத்தை கொண்டு வருகிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பார்வையில சிந்தையில நம்முடைய நோக்கங்கள் அத்தனையும் எப்படிப்பட்டதா காணப்படும்? நியாயபரமானது உட்பட்டதா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதா என்ன பண்ணணும்? அப்படி காணப்படும் போதுதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்படி அந்த நோக்கம் மாறும்போது, சிந்தை மாறும்போது, செயல்பாடுகள் மாறும்போது நாம் என்ன செய்யப்படுகிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிறோம். அப்ப அந்த வார்த்தை என்ன செய்கிறது? பாவத்தை கொண்டு வருகிறது. அப்ப பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யும்? சாகவே சாகும். அப்ப நம்முடைய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டுமானால் நம்முடைய நோக்கங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கக்கூடாது. பார்க்கிறது, செயல்படுகிறது அத்தனையும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் காணப்படுகிறது. அப்படி நோக்கங்கள், சிந்தைகள், செயல்பாடு சரியா இருக்குமானால் நம்முடைய எல்லாமே சரியாய் மாறிவிடும். நாம் செயல்படுகிற காரியங்கள் அத்தனையும் நன்மையாய் மாறும். ஏன்னு சொன்னா தேவன் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அப்ப நன்மை செய்யும் போது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் உட்பட்டவர்களாய் மாறும்போது நாம் பாவத்துக்கு விலகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறிவிடுகிறோம். அப்ப நம்ம வார்த்தைக்கு விரோதமாக செயல்படும் போது நாம் என்னவா மாறுகிறோம்? பாவத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறுகிறோம். அப்ப பாவத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறும்போது சொல்லுகிறார், நீ செய்கிறதான காரியம் உனக்கு தவறு என்று தெரிந்தால் அதை எது தவறு செய்கிறதோ அதை என்ன செய்ய? விட்டுக்கிடு. அதை எடுத்துட்டீங்கன்னா நீ அது இல்லாமலே, கை இல்லாம, கால் இல்லாம, கண் இல்லாம, எது இல்லாம என்ன பண்ணா பரலோகத்துக்கு போகலாம். அது இருந்துட்டு நீ என்ன பண்ணக்கூடாது? நரகத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லி தீய நோக்கத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கு முதலாவது வார்த்தைக்கு விரோதமான பாவம் நோக்கங்கள், சிந்தனைகள் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செயல்படுகிறது. அப்ப அதை மாற்றிக்கொண்டா நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து வேதம் சொல்லுகிறது, யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31:1. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கு, உன்னதத்தில் இருந்து சர்வவல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? மாறுபாடுகாரனுக்கு ஆபத்து, அக்கிரம செய்கைக்காரனுக்கு ஆக்கினியும் அல்லவா கிடைக்கும். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவா? என்ன சொன்னா வேதவசனம் சொல்லுகிறது, அவர் என்னுடைய என்ன பண்ணுகிறார்? நடைகளை எண்ணுகிறார். அவர் என்னுடைய காரியத்தை அறிந்திருக்கிறார். நான் தவறு செய்வேணும், என் கண்கள், இருதயம், என்னுடைய நோக்கம், என்னுடைய சிந்தைகள் அத்தனையும் அப்படி தவறு செய்கிறதுனா தேவன் அறிந்திருக்கிறாரே. நான் அறியாத இல்லை, தேவன் என்னை குறித்து அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு வீணாய் இருக்கிறதா அல்லது சரியா இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசோதிக்க வேண்டும். நான் பாவம் செய்கிறானா இல்லையா என்பதை இங்க சொல்லப்படுகிறது 4ஆம் வசனத்துல. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ? அவர் என்ன பண்றாரு? என்னுடைய நடைகள் வார்த்தை சொல்லுகிறது, அவரின் வழிகள் என்ன பண்ணுகிறார்? எண்ணுகிறார். நடக்கிற வழிகள் என்ன இருக்கிறார்? உலகத்துக்கு தெரியாது இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, நம்முடைய நடைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? என் நடைகளை பாதுகாப்பு நடந்து பார்க்கிறாரா? அது மாத்திரமல்ல, அடுத்த வருஷம் வாசிங்க. நான் மாலையிலே நடந்தேனால்
பாருங்க என்ன சொல்றேன்னா, நான் என்ன பண்றது எப்படி நடந்தேன்னா, மாயத்துல நடந்தேன்னா, என் கால்கள் கபடத்துல என்ன பண்ணுகிறது தேடிட்டு. நம்ம மாயையில நடந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இருக்கிறது. அப்போ அந்த மாயையில நடக்காதபடி நான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்க வேண்டும் என்று சொல்கிறது. பாருங்க 6வது வாசிங்க. சுமந்திரையான தராசிலே தேவன் என்னிடத்திலிருந்து என் உத்தமத்தை அறிவாராக. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு வார்த்தை என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால். என்ன சொல்ற பாருங்க, கவனிங்க. நடக்கிறது பேசுறது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நான் செய்கிறது என் கண்ணுல இருக்குமானா அது தேவனுக்கு தெரியும். நான் ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அநேகருடைய பாவங்கள், அநேகருடைய காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனா எதிர இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய கண்கள்ல இருக்கு நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுது, உன் கண்களில் என்ன இருக்கிறது உத்தரம் இருக்குது, எதிர இருக்கிற கண்கள் என்ன இருக்குது தூசிதான் இருக்குது. அதை தவறுன்னு சொல்றேன். ஆனா நீ என்ன பண்ணு, உன் கண்கள் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. அப்ப நான் என்ன பண்ண, நம்முடைய கண்களுடைய செயல்பாடு, வாழ்க்கையுடைய செயல்பாடு, அதனுடைய காரியங்களை நாம் என்ன பண்ணணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை மாற்றிக்கொள்வோமானால் நாம் தேவனுடைய வழியில் நடக்கிறோம் என்ற தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிறோம் என்பது அது காணப்படும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா நீதிபதியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வாசிக்க. நீதிபதியின் புத்தகம் 6:22. நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும்போது அது உன்னோட சம்பாதிக்கும். அப்ப என்ன சொல்ற பாத்தீங்களா, நீ நினைச்சிருக்கிற கண்கள் இருக்கிற காரியம் தெரியல. ஆனா உன் கண்கள் தூங்கி இருந்தாலும் மூச்சு இருந்தாலும் அது என்ன பண்ணுங்க பார்த்துட்டே இருக்குது. நாம ஒரு பார்க்காம இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, வேதம் சொல்கிறது, உண்ணாமல் ஒழுங்காமல் தூங்காமல் கர்த்தர் நமக்காக என்ன பண்ணிக்கிற விழித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப விழித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உன் விழியில தூங்குதுன்னு நினைச்ச. ஆனா கர்த்தர் உன்னை தூங்காமல் என்ன பண்ண ஒழுங்காமலும் பாதுகாத்து பார்த்துருக்கிறாரு. நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் நம்மை பாதுகாத்து என்னுடைய கண்கள் என்ன செய்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை 25வது வாசிங்க. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. கண்களில் இச்சை என்ன பண்ணாத விடாத. அந்த கண்கள் இச்சைகள் என்ன செய்யணும், பாவம் செய்ய தோன்றும், பாவத்துக்குள்ள கொண்டு போகும். கண்கள் தான் இன்னைக்கு மனிதனை பாவத்துக்குள்ள கொண்டு போகுது, மனுஷிய பாவத்துக்குள்ள கொண்டு. கண்கள் சுத்தமா இருந்தா நம்முடைய வாழ்க்கை முழுதும், குடும்பம் முழுதும், சரீரம் முழுதும் தான் சுத்தமா இருக்கும். அந்த கண்கள் செய்கிறது தான் மனுஷனுடைய கண்களினால் பார்க்கிறது இருதயத்துக்கு கொண்டு போகிறது. இருதயத்தில் கொண்டு போனோடனே அது ஆத்துமாக்குள்ள கொண்டு போகிறது. அப்ப கண்கள் என்ன செய்கிறது, பாவத்துக்குள்ள தூண்டுகிறது. பாவத்துக்குள்ள தூண்டுகிற அது மாத்திரமல்ல, இருதயத்துல கொண்டு போய் பொல்லாத சிந்திக்கிற செய்கிறது. அப்ப ஆத்துமாக்குள்ள என்ன செய்கிறது, நரகத்துக்குள்ள கொண்டு போகிறது. அப்போ கண்கள் தான் இன்னைக்கு என்ன பண்ணுகிறது, மனுஷனுடைய வாழ்க்கையை என்ன செய்ய சதி செய்து கொண்டிருக்கிறது, கொலைபாதகம் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்கிறது, உன் கண்களை என்ன பண்ண சரி பார்த்துக்கொள், பாவம் செய்யாதபடி உன் கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க 25ல சொல்ற உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. கண்களில் பிடித்துக் கொள்ள விடாத. நீ உலகத்துக்குரிய இச்சைகள், உலகத்துடைய காரியம், உலக செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வருகிறது தெரியுமா, இருதயத்துல பாவத்தை உண்டு பண்ணுகிறது. கண்களினால் இழுக்கப்பட்டு பாவத்துக்குள்ள தள்ளப்படுகிறோம். கண்கள் தான் நமக்கு பாவத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளி விடுகிறது. அப்போ பாவத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளுகிறது. அதுதான் சார் வசனம் வந்து, என் கண்ணுக்கு என்ன பண்ணுங்க, தடுக்க போடு. என் கண்ணுல என்ன இது ஊத்து, ஏன்னா அதுதான் சரியில்லை. கண்கள் பார்வை சரியா மாறட்டும்.
அப்படின்னு சொல்லுற இன்னைக்கு மனுஷனுடைய கண்கள் இன்னைக்கு பாவத்துக்குள்ள கொண்டு போகுது. நீங்களும் நானும் அந்த பாவத்துக்குள்ள போக வேண்டுமானால் இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களால் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நம்முடைய பாவங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் அதுதான் வேதம் சொல்லுது. இன்றைக்கு ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 14:23 வாசிங்க. சொல்றாரு, ஒருவன் சமுதாயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தில் வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினால் வராதது எதுவுமே பாவம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கண்களினால் நாம் எச்சரிக்கப்பட்டு பாவத்துல தள்ளப்படுகிறோம். அப்ப அந்த கண்களை சரி செய்து கொள்ளப்படுவது கண்கள் நமக்கு என்ன செய்கிறது? சரியாய் மாறுமானா நாம் பாவத்துக்கு விலகி நடனப்படலாம், பரிசுத்தத்துல வாழ முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் காணப்பட முடியும். அந்த வார்த்தை என்ன சொல்கிறது சொன்னா இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்க முடியுமா? ஒருவன் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தில் வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினால் வராத, விசுவாசத்தில் வராத எதுவுமே என்ன வருது? பாவமா மாறுது. 21 வாசிங்க. மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றெதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதாவது தவறுகிறதாவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாதிருப்பதே நன்மையாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாவம் என்னச்சுன்னா விசுவாசத்தில் வராதது ஏதோ பாவம். அப்ப இங்க சொல்ற என்ன சொல்றா, புசிக்கிறது, அடிக்கிறது, கொள்றது எல்லாமே அது செய்யாது இருக்குது. அது சொல்லிக்கிட்டே நீ அதை பேசிக்கிட்டே நீ பாவத்துக்குள்ள போவாத. அதை சொல்லாம செய்யாம அதை விட்டுட்டு பிரச்சனை இல்லை. நீ அதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இதை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா அப்படின்னா நீ சித்தை என்ன பண்ணி கொண்டுற பாவம் செய்து கொண்டே இருக்கிற. அவ்வளவுதான், வாழனா விட்டுடு. இதே திருப்பி அதை பேசிக்கொண்டு அதை விட்டுவிடு. அதை விட்டு விடாம நீ அதையே யோசித்து கொண்டிருந்தா என்ன பண்ற? பாவத்துக்குள்ள போயிட்ட. பாவத்துக்குள்ள போனீங்கன்னா நீ விசுவாசம் இல்லாமல் இருக்கிற. அப்ப அடுத்த வருஷம் பாருங்க சொல்றாரு 22ல, உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உண்மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக ஆக்காதவன் பாக்கியவான். அப்ப என்ன விசுவாசம் இல்லை, நீ நான் செய்து நான் தப்பு சொல்லிக்கிட்டே அது குற்றவாளியா மாறிடு. நீ அதை விட்டுட்டு அதை சிந்திக்காத. விட்டுட்டு என்ன பண்ண? விசுவாசத்துல உறுதியாயிரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசத்தில் வராதது எதுவும் பாவமா இருக்குது. அப்ப இதெல்லாம் நீ என்ன பண்ற? விசுவாசம் இல்லாமல் இதை யோசிச்சு அதையே நீ பாவத்துக்குள்ள போவாத. அதை விட்டுடு. அதை விட்டுட்டீங்கன்னா விசுவாசத்தோடு உறுதியாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வார்த்தைக்கு உன்னை கீழ்ப்படிய செய்து நீ அதற்குள்ள வாழ்வாயானா விசுவாசத்தினால் எல்லாமே கிடைக்கும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். அப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது? 1 கொரிந்தியர் 15:56 வாசிங்க. 1 கொரிந்தியர். மரணத்தின் கூர்ப்பாவம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்ற? நியாயப்பிரமாணம் என்னவா இருக்கிறதா? இங்க வேதம் சொல்றது மரணத்தின் கூர் என்னவா இருக்கிறது? பாவம். அப்போ மரணத்தின் கூர் பாவமா இருக்கிறது. என்ன சொல்ல பாருங்க? மரணத்தின் கூர் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாமல் இருப்போம்னா நம்முடைய ஆத்மா பாவத்துக்குள்ளே போகிறது.
நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படும் போது அந்த நியாயப்பிரமாணத்துடைய காரியம் உன்னுடைய பெருநாய் மாறுகிறது, நம்முடைய பெருநாய் மாறுது. நியாயப்பிரமாணத்தை நாம் மீறும் போது அந்த நியாயப்பிரமாணத்துடைய அந்த ஆக்கினை நமக்குள்ள ஒரு பாவத்திற்கு நாம் உட்பட்டவர்களாய் மாறுகிறோம். நியாயப்பிரமாணத்தை நாம் மீறாதபடி நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறும்போது நமக்கு பெருநாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறும் போது மரணமாய் மாறுகிறது, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறும்போது நமக்கு பலன் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்ப பலன் உண்டாகிறது மாத்திரமல்ல, அங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு 57வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் எங்கிருந்து வராதுங்க? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றப்படும் பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைத்திருக்கப்படும் போது அந்த பாவ நிவர்த்தி பெற்றுக் கொள்ளப்படும் போது தேவனால மாத்திரம் நமக்கு என்ன உண்டாகிறது? ஜெயம் உண்டாகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவத்தை விலகி நாம் காத்துக் கொள்ளப்படும் போது நாம் தேவனுடைய நீதி நிறைவேற்றப்படும் போது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னால நாம் கடந்து வரப்படும் போது நமக்கு சமாதானம் உண்டாகிறது. அந்த சமாதானம் வெள்ளத்தில் உண்டாகிறது. அந்த சமாதான தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற விசுவாசத்தினால் வராதது பாவம். அப்ப விசுவாசிக்கப்படும் போது நாம் என்ன பண்ணுகிறோம்? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோம், தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் உட்பட்டவர்களாய் மாறும்போது இந்த வார்த்தை நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருகிறது, பலனை கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில என்ன? ஜீவனை கொண்டு வருகிறது. அது மாத்திரம் நன்மையை கொண்டு வருகிறது. கடைசியா பார்க்கிற வேதம் சொல்கிறது, வாசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தை சொல்றது இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? நீதிமொழியின் புத்தகம் 21:4 வாசிங்க. நீதிபதி புத்தகம் 21:4. மேட்டிமையான பார்வையோ அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கன் ஒரு வெளிச்சம் பாவமே. எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சொல்ற பாத்தீங்களா? வாசிங்க. மேட்டிமையான பார்வையோ அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கன் போலும் வெளிச்சமே பாவம். என்ன பாவம்? வெளிச்சம் பாவம். அதான் பாவம். அதான் எனக்கு தெரியுமா? தெரியுமா? எனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவங்க பேசும்போது அப்படி மேட்டிமையா பேசுறாங்க, அவங்க கேட்கும்போது ஒரு மாதிரி மேட்டிமையா சொல்றாங்க. இது தேவனுடைய வார்த்தைக்கு மாறானது, பாவத்தை உண்டு பண்ணுகிறது. மேட்டிமை அகந்தை. என்ன மாதிரி யாரு? நான் தான் பெரிய ஆளு. அகந்தை பாவம். அப்ப மேட்டின்மை அகந்தை பாவத்தை கொண்டு வருகிறது. அதை நாம் அழுக்கும் போது, அதை மாற்றிக் கொள்ளப்படும் போது நாம் நீதிக்கு உட்பட்டவர்கள, தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டவர்கள, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறும்போது நாம் பாவத்துக்கு விலக்கி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுகிறோம்? மாறுகிறோம். அல்லேலூயா. அடுத்து இன்னைக்கு நாம் பாவத்தை குறித்து நேற்று பார்த்தோம், இன்னைக்கு பார்த்தோம். முதல் பாவத்தை குறித்து என்ன பார்த்தோம்? நியாயப்பிரமாணத்துடைய பாவம். இரண்டாவது பாவம் நீதியை அநீதியை விரும்புவது பாவம். அப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? பாவம். அப்புறம் தீய நோக்கம் பாவம். பாவம். அப்புறம் அது பாவம். மேட்டின்மை கண்கள், மேட்டின்மையான காரியங்கள் பாவம். அப்ப இவைகள் எல்லாவற்றுக்கும் எப்படி இது எல்லாத்துக்கும் இந்த பாவத்தை உண்டு பண்ணுகிறது? இப்ப இதை பார்த்து எல்லாமே பாவம். இந்த பாவத்தை உண்டு பண்ணுகிறது யார்? இதான் முக்கியமான காரியம். பாவத்தை பார்த்துட்டோம், கண்கள் இருக்கிறது எல்லாமே பாவம். இப்ப இந்த பாவத்தை உண்டு பண்ணுகிறது எப்படி நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேதம் சொல்கிறது, வாசித்து பார்க்கலாம். இப்ப நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது பாவத்தினுடைய கூர்மையான காரியத்தை பார்த்தோம். இப்போ பாவத்தை உண்டு பண்ணுகிறது எது, பாவத்தை நமக்கு கொண்டு வருவது எது என்பதை நாம் இப்போது பார்ப்போம். ஒரு வசனத்தை மாத்திர வாசித்து நாளைக்கு அடுத்த நாள் பார்ப்போம். இங்க வேதம் சொல்கிறது 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன்
வெளிப்பட்டார். இப்ப யாரால பாவம் உண்டாகுதுன்னா பிசாசினால் உண்டாகுது. அப்ப இன்றைக்கு பாவம் என்பது ஒரு மனுஷனின் வாழ்வில் எப்படி வருகிறதுன்னா, பாவம் நியாயப்பிரமாணத்தை மீறல் செய்கிறது பாவம். நீங்க நாளைக்கு அடுத்த நாள பார்ப்போம். இப்ப பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அப்ப சாகவே சாகும் சொன்னால் அப்ப வார்த்தை மீறுகிறது எல்லாத்தையும் பார்த்து வந்தோம். இப்ப இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தினால் வராதது பாவம். அப்ப இன்றைக்கு இந்த பாவத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டா பிசாசு. அல்லேலூயா. இந்த பாவம் செய்ய தூண்டுகிறது, பாவத்தை உண்டு பாவத்துக்குரிய காரியத்தை செயல்படுத்துகிறவர் பிசாசு. அப்போ இந்த நாளில் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தை வெள்ளம் எடுத்துவிட்டு ஆண்டுடைய சமூகத்துல இன்றைக்கு ஒரு தீர்மானம். இந்த உபவாச நாட்களில நாம் பாவத்தை குறித்து பார்த்தோம். பாவத்தை குறித்து பார்த்ததுனால பாவத்தை தூண்டுகிறது எது என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அப்ப நாம் அடுத்து பாவம் செய்ய தூண்டுகிறதான காரியத்துக்கு நாமே இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் பேசி ஆண்டுடைய சமூகத்துல தெய்வத்துக்கு ஆகவே பார்க்கிறோம். Hallelujah. Arriba, Canada, arriba, Canada, arriba, Hallelujah. Play with Allah, play with Allah, play with Allah. Hallelujah. Oh, arriba, Canada, arriba, arriba, lava. Hallelujah, hallelujah. Oh, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Oh, arriba, Canada, arriba, lava. Hallelujah. Oh, praise Jesus, hallelujah. உடைய சமூகத்தில் எங்களுக்கு கொடுக்கிறாங்க. இதனால பாவத்தை குறித்ததாக காரியங்களை நெஞ்சிலிருந்து இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, விசுவாசத்தினால் வராதது எதுவுமே பாவம் என்று சொல்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடினால விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோமே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி பார்க்கிறோமே. நீ விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்பாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் அத்தனையும் நாங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை தூண்டும்படியா, விசுவாச வாழ்க்கையில வளரும்படியா, விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்ளப்படும்படியா கர்த்தர் எங்களோடு இடம்பெற்று கொண்டிருந்தீர் ஐயா. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நன்றி நன்றி செலுத்துகிறோம். இயேசு ராஜாவே ராஜாவே நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். தண்ணீராக நம்பி தருகிறேன். நம்பி தருகிறேன். நம்பி தருகிறேன். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. எத்தனையோ புதுமாறு நாவில் வைத்தேன், எத்தனையோ புதுமாறு நாவில் வைத்தேன், எத்தனை கத்திக்க பயன்படுத்தீர், எத்தனை கத்திக்க பயன்படுத்தீர் அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி.
நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். நான் எப்படிப்பட்ட மனுஷியாய் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அந்தவரே இந்த 2 நாட்களா என்னுடைய பாவங்களை குறித்ததான ஒரு கொள்ளிகளோடு இடப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்தவரே நான் நியாயப்பிரமாணம் பின்பற்றவர்களாய், அந்தவரே நன்மை செய்கிறவர்களாய், அந்தவரே சேஷமா அறிவிக்கிறவர்களாய், அல்லது அந்தவரே விசுவாசத்திற்குரியவர்களாய், அந்தவரே வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து நாங்கள் எங்களை சரிபார்த்து கொண்டிருக்கிறோம். அந்தவரே ஆனா இது அனைத்திற்கும் எது மூளை காரணம் என்று சொல்லி பார்க்கும்போது பிசாசு மனிதனை வஞ்சிக்கப்படுகிறதுனால் இதை பாவத்துக்குள்ளாய் தள்ளப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோமே. என் கேட்டுக் கொண்டிருக்கிறது அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஜாக்கிரதையாய் தன்னுடைய வாழ்க்கையில கண்களினால் சிந்தைகளினால் வார்த்தைகளினால் தங்களை தேவனுக்கு விரோதமாய் செயல்பாடுகளுக்கு உணர்த்தப்படாதபடி தேவனை வாழ்க்கைக்குள்ளாய் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறையா. நீங்க பொறுப்பெடுத்தனால அங்க வந்த ஒவ்வொரு குடும்பத்தை சிறுபிள்ளைகள், பெரியோர்கள், வாலியர்களை ரொம்ப ஆசைப்படுது. உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாய் பயன்படுத்தும். ஆசைப்படுவோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். சத்தமா பரிசுத்த ஆவியுடைய அணிநேக்கும் சமாதானம் சந்தோஷ பாதுகாப்பு நம்ம செய்ய சொன்னதெல்லாம் பரிசுத்தவான்கள் சதா காலத்தில் இருப்பதாக.